அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வந்து நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: நொய்யரிசி 6 கிலோ, சிறுபருப்பு 1 கிலோவுக்கு 150, 900 கிராம் போட்டிருக்கேன். அப்புறம் இதிலே வெந்தயம் 55 கிராம், 60 கிராம், 1 கிலோவுக்கு 10 கிராம் வெந்தயம் எல்லாத்தையும் களைஞ்சி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை 6 மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த கஞ்சி நல்லா மசிஞ்சு வரும். அப்புறம் புதினா 3 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு நான் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் 1 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது. இது எப்படின்னா, நான் வந்து அரைச்சி 900 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோ இஞ்சிக்கு 750 கிராம் இஞ்சி பூண்டு வந்து எடுத்து அதை அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து எடை போட்டு நான் 900 கிராம் 1 கிலோவுக்கு நான் 150 கிராம் கணக்கு வச்சு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 6 கிலோவுக்கு வந்து 20 கிராம், மஞ்சத்தூள் 12 கிராம். இது வந்து கஞ்சிக்கு நொய்யரிசி போடும்போது 450 கிராம் உப்பு. இது வந்து நம்ம கேரட் எல்லாம் வதக்கும்போது 100 கிராம் உப்பு தனித்தனியாக வச்சுக்கணும். அப்புறம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் அப்படியே போட்டால், பட்டையாலாம் லவங்கலாம் அப்படியே போட்டிங்கன்னா எல்லாம் துப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம அரைச்சி போட்டால் மணமாகவும் இருக்கும், நம்மளுக்கு அந்த சத்தும் போய் சேரும். ஏலக்காய் 12 கிராம், பட்டை 12 கிராம், லவங்கம் 12 கிராம். இதுக்கு 6 கிலோ கஞ்சிக்கு 3 தேங்காய். இதுக்கு வெங்காயம் வந்து 6 கிலோவுக்கு வந்து 1 கிலோ 800 கிராம், 1 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம் போகிறேன். 6 கிலோவுக்கு 800 கிராம். தக்காளி வந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ, 6 கிலோவுக்கு 1.5 கிலோ. பச்சை மிளகா 18, 6 கிலோ 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா மணிக்கு 18. இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான அளவு 100 லிட்டர். 6 கிலோ அரிசிக்கு வந்து 100 லிட்டர். எவ்வளோ சொல்லிட்டேன்? 90 லிட்டர் தண்ணி, 4.5 கேன் தண்ணி. 20 லிட்டர் கேனில் 4.5 கேன் தண்ணி. இந்த அரிசியை நம்ம கொதி வந்தது தான் போடணும்னு கிடையாது. நம்ம வந்து அது சூடு வரும்போதே நம்ம போட்டுடலாம், கலந்து அதில் போட்டுடலாம், தண்ணி இல்லாமல் போடணும். இப்போது நம்ம 450 கிராம் 450 கிராம் உப்பு வச்சுக்கணும். போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் 1 லிட்டர் போட்டு வினராய். பக்கத்து இடத்துல வந்து ஒரு சத்தல், சின்ன சத்தல் வச்சுக்கணும். இப்போ நம்ம அதில் தாளித்து இதில் கொட்ட போகிறோம். இப்போ நம்ம சட்டி காஞ்சிச்சு, 1 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எண்ணெய் காஞ்சிச்சு போட போகிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் உப்பு போட்டுருக்கோம். 3 நேரம் உப்பு போட்டு வெங்காயம் பாதி வதங்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு சேர்த்துருக்கோம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அப்புறம் ஏலக்காய், பட்டை, லவங்கம் இந்த தூளையும் போட்டுடலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிட்டோன்னா நமக்கு பட்டை வாசம் அடிக்கிறது நல்லா கம்மன் மனமாக இருக்கும். அதுதான் நமக்கு வதங்க இது. இந்த கரண்டியை மோந்து பாருங்கள், இது மோந்து பார்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் போட போகிறோம். கூடையே வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுரும்.
வதங்கிட்டு வருது. பச்சை மிளகாய் வந்து இதுக்கு நம்ம எப்படி போடணும்னா கீரை போடாது, இப்படி முழுசாக காம்பு கிட்டி கிட்டி இப்படி போடும். அப்போ தான் உங்களுக்கு கஞ்சியில் வந்து அந்த காரமும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு தொண்டை எரிச்சல் நெஞ்சு எரிச்சல்லாம் வராது. இப்போ அடுத்து வந்து நம்ம கேரட் சேர்த்துருக்கோம். இப்போ கேரட்டை போட்டு கொத்தமல்லி போடணும். இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது வதக்கி இதில் கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கஞ்சியில் சேர்த்துக்க போகிறோம். 6 கிலோ கஞ்சி நம்ம 3 கட்டு புதினா, பெரிய கட்டு கொத்தமல்லி 1 கட்டு கண்டிப்பாக அது போட்டிங்கன்னா தான் மசாலா நல்லாயிருக்கும். இது நல்லா கரெக்டாகும். இப்போ இந்த மாதிரி நல்லா கேரட்டு மசாலா எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைப்பில் நம்ம கஞ்சியில் தூக்கி ஊற்றிடும். இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அவ்வளோதான். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றியாச்சு. இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா சீக்கிரமாக செஞ்ச மாதிரி தான் தோணும். ஆனால் இது கஞ்சி வந்து செய்ய கண்டிப்பாக 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும். அதுவும் இது பச்சரிசி நோய்னா 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இது புழுங்கலரிசி நோய்னா இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆகலாம். இது பச்சரிசி நோய்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு குழஞ்சி அப்படியே நல்ல இதாக வரும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் கஞ்சி இப்போ எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி பாருங்கள், இப்படி எடுத்தோன்னா இப்படி கஞ்சி உடஞ்சி இப்படி மலிஞ்சு வந்துடும். முழு சோறாக தெரியாமல் அப்படி பாதி பாதியாக இதாக இருக்கும். நல்ல பதத்துக்கு வந்துடும். இப்படி மேலே பார்த்தா லேயர் லேயராக அந்த அப்படி கட்டியாக லேயராக வரும், தண்ணியாக வராமல் இப்படி லேயராக கட்டியாக வரும். இதுதான் நம்மளுக்கு பதம். கஞ்சி ரெடி வச்சு இதில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக சொன்ன அளவு போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக கஞ்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.